வாங்க நைட் டின்னருக்கு நம்ம வீட்டில் என்ன சாப்பாடுன்னு பார்க்கலாம். நான் இட்லி, தோசை. பையன் சாப்பிட மாட்டான். அதனால் அவன் காலேஜ் போயிட்டு வரதுல அவனுக்கு சாப்பாடு ரெடி பண்ணிட்டு, தக்காளி சாப்பாடு கிளறி பாருங்கள், கேரட்டு சீவி, அதில் ஒரு வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் பொடி பொடியாக அரிஞ்சு அதில் 2 முட்டையை உடச்சி ஊற்றி கொஞ்சமாக தூளுப்பு போட்டு நல்லா கரண்டியில் கலக்கி கேரட்டு முட்டை ஆம்லேட்டு அவனுக்கு ரெடி பண்ணிவிட்டு, அவருக்கு பச்சை புளி ரசம் தெரியும்னு நினைக்கிறேன். சில பேர்த்துக்கு அது சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லுவார். ஆனால் நான் சாப்பிட மாட்டேன். ஏன்னா பச்சை மிளகாய்க்கு அதிகம் எனக்கு சேராது. அதனால் நான் சாப்பிட மாட்டேன். அவருக்கு பச்சை புளி ரசம், வறுத்த முட்டை அவருக்கு செஞ்சுட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு, நேற்று கஷாயம் கொஞ்சம் சுட்டேன். அது கொஞ்சம் கல் மாதிரி இருந்துச்சு. நான் எப்பயுமே பச்சை தண்ணியில் தான் மாவுக்கு அரைப்பேன். அக்கா வீடு பக்கத்தில் இருக்குது. அங்கே போனேன். அப்போ என் தங்கச்சி வந்துருந்துச்சு. இப்படி சொன்னதுக்கு எனக்கு ஒரு ஐடியா கொடுத்துச்சு. சுடு தண்ணி காய வச்சு அதில் சர்க்கரை கொட்டி நல்லா கரைச்சி விட்டு, அதுக்கு மேலே மாவை கொட்டி கொஞ்சம் சோடா போட்டு நல்லா கையில் கரைச்சி ஒரு 1/4 மணி நேரம் வச்சுட்டு கஷாயம் ஊற்றி நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னிச்சு. நான் அதேமாரியே ஈவினிங் ட்ரை பண்ணேன். சூப்பராக வந்துருந்துச்சி கஷாயம். அது இப்போயே நைட்டு சுட்டு வச்சிட்டா காலையில் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், சாப்பிட்டா இருக்கும். பச்சை புளி ரசம், வெள்ளை சாப்பாடு, வறுத்த முட்டை, தக்காளி சோறு, கேரட்டு, முட்டை ஆம்லேட்டு எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு வேலையெல்லாம் முடிஞ்சதும் நம்மளுக்கு அடுத்த வேலை பாத்திரம்லாம் இருக்கிறதெல்லாம் விளக்கி கழுவி கமுத்திட்டு கிச்சனெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு 9 மணிக்கு சாப்பிட்டு நம்ம ரெடியாக ஏதாவது நாடகம் பார்க்கலாம். இருந்தாலும் நான் கரெக்டாக நான் உட்கார நேரத்துக்கு பிக் பாஸ் தான் போடுவாங்க. சரி, அதெல்லாம் சண்டே அது ஓடிட்டுருக்குது. இருந்தாலும் சரி பார்க்கலாம் அப்படின்ட்டு அதையும் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அப்புறமேட்டு கொஞ்ச நேரம் உட்காந்தா உடனே டீ கேட்பாங்க. அதையும் செஞ்சு டீ ஒரு டம்ளர் போட்டு கொடுத்துட்டு நான் ஒரு டம்ளர் குடிச்சிட்டு பாஸ் பார்த்துட்டு உட்காந்துடுவேன். வாங்க சாப்பிட்லாம். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ